சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழக விலங்கியல் துறை தலைவர் கண்ணன் மீது பாலியல் தொல்லை கொடுப்பதாக 4 மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் கண்ணனை துறை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய நிலையில் இதுகுறித்து பேராசிரியர் கண்ணனிடம் கேட்டபோது கல்வி சுற்றுலா சென்ற 2 மாணவர்கள் செய்த தவறை கண்டித்ததால் பொய்யான புகார் கொடுத்ததாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள மாணிக்க வாசகர் திருமண மண்டபத்தில் இளம் விவசாயிகள் சங்கம் தலைமை செயற்குழு கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுச்சாமி கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேலுச்சாமி, கிடப்பில் போடப்பட்ட வெற்றிலை ஆராய்ச்சி மையத்தை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாயிகளுடைய நலன் கருதி பரமத்தி வேலூர் தாலுகாவில் பொறுத்தளவிற்கு வெற்றிலை ஆராய்ச்சி மையம் உடனடியாக கிடப்பிலே போடப்பட்ட வெற்றிலை ஆராய்ச்சி மையத்தை உடனடியாக நடவடிக்கை எடுத்து துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் பால்ராஜ் மதுபோதையில் தனது 2 நண்பர்களை அடித்து கொலை செய்து நெய்வேலி NLC மணல் மேட்டில் புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் பால்ராஜை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே மகப்பேறு குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் பிரசவத்தில் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு பிறந்த ஆண் குழந்தை நலமுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகப்பேறு குறித்து பழங்குடியின மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகே கழிவுநீர் கால்வாயில் விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் அவருக்கு வலிப்பு வந்து கால்வாயில் விழுந்ததாக CCTV காட்சியின் மூலம் தெரிய வந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயம் செழிக்கும் என்றும் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டுவார்கள் என கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரம் பாலத்தடியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் 50வது ஆண்டு பொன் விழாவையொட்டி பெரிய தேர்பவனி இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே அரசு பொறியியல் கல்லூரி விடுதியின் கழிப்பறையில் மர்மமான முறையில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் உயிரிழப்பில் சந்தேகம் இல்லை எனவும் மாரடைப்பால் தான் மாணவன் உயிரிழந்ததாகவும் உடற்கூறு ஆய்வில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி போலீசார் ஆதிபராகநல்லூர், சுடுகாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு 5 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா வைத்து விற்பனையில் ஈடுபட்டிருப்பதை கண்டறிந்த போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூற்றோடு மேம்பாலத்தில் சென்னையிலிருந்து திருச்சி சென்ற லாரி திடீரென சாலையின் நடுவே நின்றதால் பின்னால் அடுத்தடுத்து வந்த 4 ஆம்னி பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 45 பயணிகள் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி அடுத்துள்ள அச்சன்புதூர் திருவள்ளூர் திடலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாபு முருகவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். புதுக்கோட்டையை சேர்ந்த MBBS மருத்துவர் ஆதித்யா சென்னைக்கு வேலை விஷயமாக தன் காரில் வந்துள்ளார். அப்போது மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இளந்தோப்பு என்ற இடத்தில் காரில் சென்றபோது புகை வந்துள்ளது. இதனை அறிந்த ஆதித்யா காரை விட்டு இறங்கியவுடன் தீ மளமளவென எரிய தொடங்கின. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் எரிந்த நிலையில் இருந்த காரை தண்ணீரால் பீச்சி அடித்து அணைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே தொப்புள் கொடியுடன் பெண் சிசு குப்பைகளுக்கு இடையே வீசப்பட்ட சம்பவத்தில் வடமாநிலத்தை சேர்ந்த கல்லூரி மாணவியிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசுவை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் கடந்த 23ஆம் தேதி பள்ளப்பட்டி பேருந்து நிலையம் அருகில் ஹஸ்னா என்பவர் 1.5 பவுண்ட் நகையை தவறவிட்டுள்ளார். இதனையடுத்து இதுகுறித்து பாப்புலர் எக்ஸ்பிரஸ் என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் காணாமல் போன நகை குறித்து ஹஸ்னா பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் ஜெயிலானி என்ற நபர் கீழே கிடந்த நகையை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்ததற்காக வாட்ஸ்அப் குழுவின் அட்மின் அபுதாகிர் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்ததை அடுத்து அந்த நகை உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவில் பறிமுதல் செய்யப்பட்ட 121 வாகனங்கள் வரும் 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தேதிகளில் ஏலம் விடப்படுகிறது. ஏலம் எடுப்பவர்கள் இருசக்கர வாகனங்களுக்கு 5,000 ரூபாயும் 4 சக்கர வாகனங்களுக்கு 10,000 ரூபாயும் முன்பணம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் முன்பணம் செலுத்தியவர்கள் மட்டுமே ஏலத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.